Good morning, students. Now we are going to see second part of history second lesson. Okay. Anti-colonial movements and decolonization process in Asia. French Indochina. Rise of anti-colonialism. In 1887, France occupied Indochina. Okay, 1887 France Indochina occupy பண்ணிச்சு. But the people of Indochina resisted the imposition of French language and culture. Okay, இந்த people வந்து France உடைய language culture எதிர்த்தாங்க. Okay. Chinese communism made influence on them. Okay, சீனாவுடைய கம்யூனிஸ்ட கொள்கையும் இவங்க மேலே தன்னுடைய தாக்கத்தை உருவாக்குச்சு. ஸோ இப்படி தான் அங்கே வந்து ஆன்டி கலோனியலிசம் இண்டோ சைனாவில் ரைஸ் ஆச்சு. ஓகே, நெக்ஸ்ட் த எமர்ஜென்ஸ் ஆஃப் வியட்மின். Ho Chi Minh was born in Tonkin. His articles in newspapers and especially the pamphlet French Colonialism on Trial made him well known as a Vietnam nationalist. அவர் எழுதின இந்த புக்கு தான் அவர் ஒரு வியட்நாம் நேஷனலிஸ்டாக காட்டுச்சு. Ho Chi Minh and his lieutenants organized the League for the Independence of Vietnam ஆர் வியட்மின். ஸோ அவரும் அவருடைய லெஃப்டினன்ஸ் சேர்ந்து இண்டிபெண்டன்ஸுக்கு அதாவது லீக் ஃபார் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் வியட்நாமை உருவாக்குறாங்க. ஓகேயா, நெக்ஸ்ட் டீகாலனைசேஷன் இன் இந்தியா. இந்தியாவில் காலனி ஆதிக்க நீக்கம். டயார்கி இன் ப்ராவின்சஸ். டயார்கி மீன்ஸ் இரட்டை ஆட்சி. In 1919, the Government of India Act introduced diarchy. Okay, 1919 Indian Government Act diarchy introduced பண்ணிச்சு. It provided for elected provincial assemblies as well as for Indian ministers to hold certain portfolios under transferred subjects. அதாவது இந்த diarchy மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ப்ரொவின்சியல் அசம்பிளிஸ் மாகாண சட்டசபை ஆகட்டும் as well as ஃபார் இந்தியன் மினிஸ்டர்ஸ் அவங்க இந்தியன் மினிஸ்டர்ஸ் ஆகட்டும் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் அதாவது இந்த மாற்று அதிகார பட்டியலில் வரக்கூடிய சில டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் நிர்வகிக்கிறதுக்கு அட்மினிஸ்டர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இந்த டயார்கி பவர் கொடுத்துருக்கு. ஓகே, இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் பவர் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் லேக் ஆஃப் மெசர்ஸ் டு இண்டஸ்ட்ரியலைஸ் இந்தியா. இந்தியாவின் தொழில்மயமாக்குவதில் நடவடிக்கை குறைபாடுகள் என்ன? இந்த கேஸ் ஆஃப் இண்டிஜினியஸ் இண்டஸ்ட்ரீஸ் சப்போர்ட் ஒன்லி இன் த ஃபார்ம் ஆஃப் ப்ரொவைடிங் டெக்னிக்கல் அட்வைஸ், எஜுகேஷன் அண்ட் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பயோனியர் ஃபேக்டரி இன் நியூ இண்டஸ்ட்ரீஸ். அதாவது இந்த கேஸ் ஆஃப் இண்டிஜினியஸ் இண்டஸ்ட்ரி அதாவது உள்நாட்டு தொழில்களை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டை இருந்து ஒரு சப்போர்ட் மட்டும், அதாவது டெக்னிக்கல் அட்வைஸ் அண்ட் எஜுகேஷன் சம்மந்தமான சப்போர்ட் மட்டும் வந்து நம்ம இண்டஸ்ட்ரீஸுக்கு வருது. ஸோ இதுதான் கொடுத்துருக்காங்க லேக் ஆஃப் மெசர்ஸ். ஏன்னா பிரிட்டிஷ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் என்ன பண்ணுது, இதுக்கு வந்து அகெயின்ஸ்டாக இருக்குது. India in the days of Great Depression, an economic summit was signed in Ottawa in 1932. 1932 ஒட்டாவாங்கிற இடத்துல ஒரு உச்சி மாநாடு சமிட் நடக்குது. ஓகே, in which that participants agreed to give preference to imperial over non-imperial goods. அதாவது அதில் கலந்துக்கிட்டவங்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. என்ன ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அதாவது நான் இம்பீரியல் குட்ஸுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் முன்னுரிமை கொடுக்கணும். அதாவது பிரிட்டிஷ்காரனுடைய குட்ஸுக்கு மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். நான் இம்பீரியல் குட்ஸ் அதாவது உள்நாட்டு பொருட்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் இம்பேக்ட் ஆஃப் டிப்ரெஷன் ஆன் இந்தியன் அக்ரிகல்ச்சர். The Great Depression also dealt a death blow
டு இந்தியன் அக்ரிகல்ச்சர், இந்திய விவசாயத்திற்கு ஒரு மரணடியை கொடுக்குது. அண்ட் இண்டிஜினியஸ் மேனுஃபேக்சரிங் செக்டார், அதே போல் மற்ற மேனுஃபேக்சரிங் செக்டார், உள்நாட்டு மற்ற பிற தொழில்களுக்கும் அடியை கொடுக்குது. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 ஆக்ட் என்ன சொல்லுது? இட் ப்ரொவைடட் ஃபார் கிரேட்டர் பவர் டு த லோக்கல் கவர்மெண்ட் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிக பவரை கொடுக்குது. அந்த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் டைரக்ட் எலெக்ஷன், நேரடி தேர்தலை இந்த ஆக்ட் அறிமுகப்படுத்துது. நெக்ஸ்ட் டாபிக் ஆன்டி கலோனியல் மூமெண்ட்ஸ் இன் ஆப்பிரிக்காவில் உள்ள ஆன்டி கலோனியல் மூமெண்ட்ஸ். ஓகே, colonization of Africa. European colonization began after about 1875 அப்புறம் தான் ஐரோப்பிய காலனியாக்கம் அங்கே உருவாகுது. நெக்ஸ்ட் போயர் வார்ஸ். The descendants of original Dutch settlers of South Africa, also known as Afrikaners, are called Boers. ஸோ அங்கே இருக்கக்கூடிய உண்மையான பூர்வீக மக்களுக்கு பேர் தான் போயர்ஸ். ஓகேயா? ஸோ இந்த போயர்ஸுக்கும் அந்த யூரோப்பியன்ஸுக்கும் இடையில் வார் நடக்குது. அதுதான் போயர் வார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? இன் 1886 கோல்டு வாஸ் டிஸ்கவர்டு இன் டிரான்ஸ்வால்ங்கிற பிளேஸில் தங்கம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ எ லார்ஜ் நம்பர் ஆஃப் பிரிட்டிஷ் மைனர்ஸ் செட்டில்டு இன் அண்ட் அரவுண்டு டிரான்ஸ்வால். ஸோ நிறைய பேர் அங்கே பிரிட்டிஷ் மைனர்ஸ், சுரங்க தொழில் செய்கிறவங்க செட்டில் ஆகியிருக்காங்க. இது அந்த போயர்ஸுக்கு பிடிக்கல. தி ஹேட்டட் தம். ஸோ த போயர்ஸ் டினைடு தம் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அண்ட் டாக்ஸட் தம் ஹெவிலி. அவங்க மேலே அதிகமாக இந்த போயர்ஸ் வரி போட்டுறாங்க. ஸோ த கொஸ்டின் வாஸ் வெதர் த பிரிட்டிஷ் ஆர் த போயர்ஸ் வேர் டு சுப்ரீம் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. இதில் யார் பெரியவங்க அப்படிங்கிற கேள்வி வருது. சரியா? ஸோ அவங்களுக்குள்ள வார் நடக்குது. இனிஷியலி த போயர்ஸ் வேர் சக்ஸஸ்ஃபுல். ஆரம்பத்தில் போயர்ஸுக்கு வெற்றி கிடைச்சிது. பட் லேட்டர் த போயர்ஸ் வேர் டிஃபீட்டட். ஓகேயா? ஸோ த பிரிட்டிஷ் டிஸ்ட்ராய்டு ஃபார்ம்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். த பிரிட்டிஷ் அனெக்ஸ்ட் த டூ போயர் ஸ்டேட்ஸ். இதுதான் போயர் வார்ஸ். நெக்ஸ்ட் ரேசிஸ்ட் பாலிசி அகெயின்ஸ்ட் பிளாக்ஸ். கருப்பர்களுக்கு எதிரான இனக்கொள்கை. The in South Africa party led by Smuts secured 41 seats. Okay, எலெக்ஷனில் ஸ்மட்ஸுடைய பார்ட்டி 41 சீட் பெற்றுச்சு. At this juncture, the British dominated Unionist party merged with the South African party. இந்த நேரத்தில் யூனியனிஸ்ட் பார்ட்டி சவுத் ஆஃப்ரிக்கன் பார்ட்டியோடு சேர்ந்துச்சு. திஸ் கேவ் ஸ்மட்ஸ் மெஜாரிட்டி ஓவர் த மிலிட்டன்ட் ஆஃப்ரிக்கனர் கண்ட்ரோலட் நேஷ்னல் பார்ட்டி. ஸோ இது அவருக்கு அதிக மெஜாரிட்டி ஓட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ். நெக்ஸ்ட் அபார்த்தைட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. அபார்த்தைட் மீன்ஸ் ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன். ஓகேயா? இன வேறுபாட்டு கொள்கை. அபார்த்தைடு செப்பரேட்னஸ் பிகேம் the racial policy of the Nationalist Party in 1947. From 1950 onwards, a series of laws came to be enforced. So, இதுக்கு against an act 1950ல் நடைமுறைக்கு வருது. ஓகேயா? ஸோ நெல்சன் மண்டேலா fought against apartheid policy or racial discrimination. Okay. Next, political developments in South America. Mayas, Incas and Aztecs. Before the European discovery of America, 3 centers of civilization existed there in Mexico, in Central America and in Peru, in South America. சரியா? ஸோ யூரோப்பியன்ஸ் அமெரிக்காவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி 3 சிவிலைசேஷன், 3 நாகரிகங்கள் அங்கே இருந்திருக்குது. The Maya, the Inca and the Aztec civilization were highly advanced. சிறந்ததாக இருந்தது. நெக்ஸ்ட் யூரோப்பியன் காலனைசேஷன் அண்ட் இஸ் இம்பேக்ட். ஐரோப்பிய காலனி ஆதிக்கமும் அதன் தாக்கமும்.
By the late 18th century, demand for political freedom, administrative autonomy and economic self-determination was articulated throughout Latin America. அதாவது அரசியல் சுதந்திரம், நிர்வாக சுயாட்சி, பொருளாதார சுயாதிபத்திய உரிமை, இந்த கோரிக்கையெல்லாம் லாட்டின் அமெரிக்கா முழுவதும் பரவி இருந்தது. The American and French Revolution provided inspiration to the Latin Americans. அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு புரட்சி. The Napoleonic invasion of Spain and Portugal in 1808 quickened the process of freedom struggle in South America. ஸோ சவுத் அமெரிக்காவோட ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளுக்கு இந்த ப்ராசஸ் ஒரு வேகப்படுத்துச்சு. மன்ரோ டாக்ட்ரின்: If Europeans interfered anywhere in America, north or south, it would amount to waging a war against the United States. The threat frightened the European powers. Okay, அமெரிக்கன் பிரசிடெண்ட் மன்ரோ ஒரு டாக்ட்ரின் ஒன்று வெளியிடுறார். அதாவது என்னென்னா, ஏதாவது இஃப் யூரோப்பியன் இன்டர்ஃபியர்ஸ் எனிவர் இன் அமெரிக்கா, அமெரிக்காவில் யூரோப்பியன்ஸ் யாராவது எங்கே வேணாலும், நார்த்தோ சவுத்தோ எங்கே வேணாலும் தலையிட்டா அது எப்படி கருதப்படுதுன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் மேலே தொடுக்கப்பட்ட ஒரு வாராக கருதப்படும் அப்படின்னு சொன்னார். அதான் மன்ரோ டாக்ட்ரின். ஓகே. தியோடர் ரூஸ்வெல்ட்ஸ் ஆட்டிடியூட். Roosevelt made an important amendment to the doctrine in 1904. இந்த டாக்ட்ரின் மன்ரோ டாக்ட்ரின் மேலே ஒரு சில திருத்தத்தை, ஒரு முக்கியமான திருத்தத்தை கொண்டு வரார் ரூஸ்வெல்ட். It authorized US intervention in Latin America in order to maintain order. இது என்ன செய்து யூஎஸ்க்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்குது. இந்த லாட்டின் அமெரிக்கா மேலே ஒழுங்கை நிர்வகிக்கிறதுக்கு தலையிடுவதற்கான அதிகாரத்தை கொடுக்குது.